நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த விஜயோட முட்டாள்தனத்தினால நம்ம மல்லியோட மனச ரொம்பவே பாதிக்கப்பட வச்சிருச்சுங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்லயாச்சும் இந்த ரேணுகாவோட சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரிய வரணுன்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரேணுகா விஜய் மூலியமா மல்லி மூலியமா ஏமாத்தி இந்த கதிரேச வீட்டுக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு சுத்தமா மனநிலையே பாதிக்கப்பட கிடையாதுங்க. ஏன்னா இந்த நிஷா கிட்ட பேசிட்டு இந்த தருணத்தில் எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன தருணத்தில் இப்போ வந்துட்டு கதிரேசா உன்னுடைய மொத்த சொத்து பற்றி நான் எப்படி ஏமாற்ற போகிறேன் பாரு அப்படின்னு அவ்வளோ ஆணவத்தில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கடவுளை கூட கண்ணு இல்லைங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லியை ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லி பட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு அவமானம் இந்த ஒரு கஷ்டமாக கண்டிப்பாக வரப்போகிற எந்த ஒரு பொண்ணுங்களுக்கும் வரக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம மனோகரனா மாப்பிள்ளை தானே ஃபோன் பண்ணுறாங்க, எடுத்து பேசும் மல்லி எல்லாம் வந்துட்டு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம மனோகரன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க, நான் வந்துட்டு எடுக்க போகிறதில்ல அப்படின்னு அவ்வளோ உரிமையை வந்துட்டு இப்போ நம்ம மனோகரனை வந்துட்டு பேச்சு அடைக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னா நம்ம மனோகரன் நினச்சிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு தெரிய வரணுங்க. ஏன்னா நம்ம மனோகரன் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ரேணுகா பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையுமே எல்லாருக்கும் தெரிய வரணும். அப்போ தான் மல்லி வந்துட்டு சந்தோஷமாக விஜய் கூட வாழ முடியும்னு அவ்வளோ சந்தோஷமான எண்ணத்தில் இருந்தவங்கள இப்படி ஒரு கலப்படமான எண்ணத்துக்கு மாற்றின இந்த ரேணுகாவும் இப்போ இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்ம விஜயோட வாழ்க்கையில் அடிக்கடிக்கு வந்துட்டு குறுக்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரோட ஃப்ராட் வேலையும் கூடிய சீக்கிரத்தில் வெளிவட்டத்துக்கு வரணுன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மனோகரனுக்கு பயங்கர சந்தோஷங்க. ஏன்னா இறந்து போன பொண்ணு வந்துட்டு உயிரோடு இப்போ இருக்காளே அப்படின்னு. ஏன்னா அவள் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உயிரோடு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கால அதுவே போதும் அம்மாடி அப்படின்னு நம்ம ரேணுகாவை ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம நிஷாவுக்கு டவுட்டாக வந்து சந்தேகம் வருதுங்க. இல்லை மனநிலைமை பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட அவள் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கா, உண்மையிலேயே எங்கள் அக்கா வந்துட்டு இப்படி இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிஷா வச்சு கண்டுபிடிச்சவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.